வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ரசிகர்களுக்கு அமிதாப் பச்சன் கொடுத்த அதிர்ச்சி 80 வயதாகியும் இப்படி சொல்லவே கிடையாது. இணையதளத்தில் வெளியான செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என அடுத்தடுத்து மொழி திரைப்படங்களில் நடித்து வருகிறதான் அமிதாப் பச்சன். 80 வயதான நிலையில் இவரது சுறுசுறுப்புக்கும் இளம் நடிகருக்கு மிகப்பெரிய ஒரு சவாலை கொடுத்து வருகிறார். கடந்த ஆண்டில் ரஜினிகாந்துடன் இணைந்து நடித்த வேட்டையன் படத்தில் லீட் கேரக்டரில் அமிதாப் பச்சன் அவர்கள் நடித்திருந்தார். முன்னதாக பிரபாஸுடன் இணைந்து கல்கி ஏடி படத்தில் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் மிகச்சிறப்பான கேரக்டர் அமிதாப் பச்சனுக்கு அமைந்தது. படத்தின் 2வது பாகம் உருவாகி வருகிறது. சமூக வலைதளங்களில் மிகவும் ஆக்டிவாக செயல்பட்டு வருகிறார் நடிகர் அமிதாப் பச்சன் அவர்கள். நடிகர் அமிதாப் பச்சன் 80 வயதை கடந்த நிலையில் சுறுசுறுப்புக்கு தமிழில், ஹிந்தி, தெலுங்கு உள்ளிட்ட மொழி படங்களில் நடித்து வருகிறார். கடந்த ஆண்டில் இவரது நடிப்பில் வெளியான கல்கி ஏடி மிகப்பெரிய சிறப்பாக அமைந்தது. இந்த படத்தில் இவருடைய கேரக்டர் மிகவும் முக்கியமானதாக அமைந்தது. இந்த படம் 1000 கோடி ரூபாய் வரை வசூலித்தது. படத்தினுடைய 2வது பாகம் தற்போது உருவாகி வருகிறது. இதே போல கடந்த ஆண்டில் ரஜினிகாந்துடன் அமிதாப் பச்சன் வேட்டையன் படத்தில் நடித்தார். இந்த படம் மூலம் நேரடியாக தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்தாரு. அமிதாப் பச்சன் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் மிக ஆர்வத்துடன் நடித்துகிறார். சமூக வலைதளங்களில் மிக காணப்பட்டு வர சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் ரசிகர்களை மிகப்பெரிய ஒரு கவலைக்கும் அதிர்ச்சியாகி உள்ளது. இந்த பதிவு வெளியானது ஏன் என்று பதிவிட்டிருக்க கேள்வி ரசிகரிடம் எழுந்தது. இது அவரது பதிவின் கீழ் ரசிகர்கள் கேட்டு வராங்க. எங்கே செல்ல வேண்டிய நேரம் என்று ஒரு ரசிகர் கேள்வி எழுப்பிய நிலையில் மற்றொரு கவலையுடன் என்ன ஆனது என்று கேள்விட்டிருக்காங்க. ரசிகர்கள் தொடர்ந்து கவலை தெரிவித்து வரும் நிலையில் அமிதாப் பச்சன் தன்னுடைய பதிவிற்கு விளக்கம் அளிக்கல. கடந்த 25 ஆண்டுகளுக்கு கோன் பனாகே குரோப்தி நிகழ்ச்சி நடத்தி வருகிறார். அமிதாப் பச்சன் இந்த நிலையில் அந்த நிகழ்ச்சியிலிருந்து அவர் விலகப் போகிறார் என்ற கேள்வியும் எழுந்தது. அதைத்தான் தன்னுடைய பதிவில் தெரிவித்திருக்கார் என்று ரசிகர்கள் கேட்டு வராங்க. 80 வயதை கடந்த நிலையில் அமிதாப் பச்சன் சினிமாவில் இருந்து விலக உள்ளாரா என்பது குறித்து ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வராங்க. விரைவில் இதற்கான பதில் மற்ற விளக்கத்தை அமிதாப் பச்சன் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கலாம். வேட்டையன் படத்தில் இயல்பான நடிப்பை கொடுத்திருந்தார் அமிதாப் பச்சன் அவர்கள். நடிகர் ரஜினிகாந்துடன் பல வருடங்கள் சிறப்பான வகையில் நண்பராக இருக்காங்க. இருவருமே முன்னதாக இந்த படங்களில் நடித்த நிலையில் வேட்டையன் படம் மூலம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இவங்க இணைந்திருக்காங்க. இந்த படத்தின் மூலம் தமிழில் என்ட்ரியை துவங்கியுள்ள அமிதாப் பச்சன் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட கதைகளை தேர்வு செய்து நடித்து வருவதாக அவங்களுடைய நெருங்கிய நண்பர்களும் குடும்பத்தைச் சேர்ந்தவங்களும் தெரிவிச்சிருக்காங்க. அமிதாப் பச்சன் இந்த பதிவுக்கு பார்த்தீங்கன்னா கவலை தெரிவித்து வராங்க ரசிகர்கள் எல்லாருமே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.